Hi, good evening. Today I'm going to take a concept is language concept, computer language like C, C++, Java. Okay, so நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பற்றி பேசணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இதனுடைய பொசிஷன்லாம் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோட்குள்ளே போடலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பற்றி நான் பேசணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா language. Language is nothing but communication between communication communication between user and the system. Okay, so and also set of instruction passed into machine. That's called as a language. So language is nothing but communication between user and system. So set of instruction passed into machine, that's called as language. So இந்த லாங்குவேஜை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இதில் how many types of languages ன்னு கேட்பாங்க. how many types of language is there? So actually generally we have used for the three type of language, which means first one is high level, next one is the middle level, next one is a low level language. Low level language. So high level language means 100% called as a non-structure oriented. High level language called as a 100% non-structure oriented, because there is no structure na. So high level language, non-structure. So like there is no structure na, there is no structure, adala structure edhum irukadu. Appo COBOL, Fortran, ADA and basic இந்த type of language எல்லாம் இருக்கும். இப்போ Fortran பாருங்களேன், formal transaction, பேசிக்னா பிகினர்ஸ், ஆல் பர்பஸ், சிம்பாலிக், இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், அதுதான் பேசிக் நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு எனக்கு மிடில் லெவல் லாங்குவேஜ் பற்றி பேச போகிறேன். அப்போ மிடில் லெவல் லாங்குவேஜில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, இது எல்லாமே மிடில் லெவல் லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னா இட் கண்டென்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட். ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவேன். அப்போ லோ லெவலில் கம்பைலர்னு ஒன்று இருக்கும், இன்டர்பிரட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா மெஷின் லெவல் லாங்குவேஜ், மெஷின் லெவல் இதில் இருக்கும். மெஷின் லாங்குவேஜில் என்ன இருக்குது அப்படின்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே ஒர்க் பண்ணிப்போம். இப்போ இதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம், ஒரே நாளில் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே எல்லாம் முடிக்க முடியாது. இது வந்து லாங் ஓஷன். அந்த ஓஷனில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா லாங்குவேஜ் சிசி ப்ளஸ் பற்றி பேசலான்னு நான் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது எனக்கு லாங்குவேஜ் பற்றி சொல்லிட்டேன், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் பற்றி நான் நிறைய பேசணும், அதை பற்றி பேசுகிறதுக்கோசம் வந்திருக்கேன். அப்போ இந்த மிடில் லெவல் லாங்குவேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டென்ட் சம் ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட், ரைட்? அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் நாங்கள் வந்து அப்பாயின் பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு பேசிக் சின்டாக்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா ஏடிடின்னு சொல்லுவாங்க, ஏடிடி. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகேண்ணா, அதுதான் ஏடிடி டைப்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண போகிறேன்.
ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ரோக்ராம் வந்து அக்சஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன தேவை, டேட்டா ஸ்ட்ரக்சர், ப்ளஸ்ஸு அல்காரிதம் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய கான்செப்ட் ப்ரோக்ராம் படித்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட்டு. அந்த ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணுவேன், ரியல் டைம் கான்செப்டை நான் டீச் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஓகே, இது பேசிக், இதுதான் ப்ரோக்ராமுடைய பேசிக். அப்போ என்ன தேவை, ரியல் டைமில் படிக்கணும். அப்போ ப்ரோக்ராமை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோக்ராம் தெரியறதுக்கு முன்னாடி you want to know about this algorithm, right? Algorithm and data structure, algorithm with data structure சொல்லுவாங்க. ஸோ இதை டேட்டாஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கன்வே பண்ணி நீங்களே ஓன் கோட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரொஃபஷனல் டேட்டா செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், எனக்கு சின்டெக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கலாம். அப்படி என்ன சின்டெக்ஸுங்க ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ப்ரோக்ராமில் சி லாங்குவேஜ் டாட் சி, நெக்ஸ்ட்டு டாட் சிபிபி, நெக்ஸ்ட்டு டாட் ஜாவா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் ஸ்டோர் ஆகும். சம் நேம், ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அது கூட டாட் சி அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா சி லாங்குவேஜ் எடுத்துக்கும். டாட் சிபிபி கொடுத்தீங்கன்னா டாட் சி ப்ளஸ் ப்ளஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு டாட் ஜாவா கொடுத்தா ஜாவா ஃபைல் எடுக்க போகணும். அப்போது இதெல்லாம் பேஸாக ஏன் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, இது பேர் என்னது, இட் கண்டென்ட்ஸ் கால்ட் அஸ் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். கன்சோல் பேஸ்டு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க, கன்சோல் பேஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த கன்சோல் பேஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்க சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பேஸாக என்ன எடுத்துக்கும், நம்மளுக்கு சின்டாக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் முக்கியமானது. அப்போது என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு என்ன சின்டாக்ஸ், ஹெடர் ஃபைல் ஒன்று போடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், குளோபல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயின் ஃபங்க்ஷன்னா மெயின் ஃபங்க்ஷன் கொடுப்பேன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா அதுக்குள்ளே வந்த பிறகு என்ன பண்ணுவேன், டிக்ளரேஷன் பார்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இன்புட் பார்ட். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் பார்ட். அவுட்புட் பார்ட். இந்த பார்ட் கண்டிப்பாக இருக்கும். டிக்ளரேஷன் பார்ட், இன்புட் பார்ட், கால்குலேஷன் பார்ட், அவுட்புட் பார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சி லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் சொல்லுவாங்க. இப்போ சி எடுத்துக்கிட்டிங்கன்னு அப்படின்னு வச்சுக்கலாம், சி லாங்கு அதை எடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுவீங்க, ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ்ஸு கன்சோல் பேஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் ப்ளஸ்ஸு ஊப்ஸ் கான்செப்ட். அதே தான் ஜாவாவும் என்ன சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு, ஸ்ட்ரக்சர் ப்ளஸ்ஸு ஊப்ஸ் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் பேசிக்காகவே இந்த 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 ஸ்ட்ரக்சரில் தான் ஃபண்டமெண்டல் நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறச்ச எனக்கு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நான் லைவாக சொல்ல போகிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச போகிறோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கொஷின் கைண்ட்லி ஆஸ்க் மீ. ஸோ நான் அதை பற்றி தான் பேசி அக்சஸ் பண்ணி ப்ரோக்ராம்லாம் போட்டு காமிக்க போகிறேன். ஓகே, எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதில் ஃபைல் போங்க, நியூ வச்சுருங்க. ஓகேண்ணா, இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே F2 கொடுங்க, சேவ் பண்ணிடலாம். என்ன சொல்ல போகிறோம், கோஸ் டாட் சி அப்படின்னு சேவ் பண்ணுறோம். இது என்ன ஃபைலாக இருக்கும், சி லாங்குவேஜை எடுத்துக்கிட்டோம். சி லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், பாக்கெட் டிக்ளரேஷன் சொல்லியிருக்கேன், சாரி ஹெடர் ஃபைல்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஆஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச், ஆஷ் இன்க்ளூட் conio டாட் ஹெச். ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு void main, சொல்ல போகிறேன், எனக்கு டிக்ளரேஷன் பார்ட் தேவையில்லை, இன்புட் பார்ட் தேவையில்லை, கால்குலேஷன் பார்ட்டும் தேவையில்லை, அவுட்புட் பார்ட் மட்டும் ஒன்று கொடுக்க போகிறேன், printf ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுத்துட்டேன். ஓகே, வெல்கம் டு சி லாங். ரெண்டு செமிக்கல் சொல்லுன்னா, நெக்ஸ்ட்டு சிஎல்ஆர் எஸ்சிஆர் கிளியர் ஸ்க்ரீனா டு கிளியர் பஃபர் அவுட்புட்ஸ்.
இப்போ நான் இதை கம்பைல் பண்ணலாமா? யூ வாண்ட் டு கம்பைல் த கோட் ரைட். நெக்ஸ்ட்டு யூ வாண்ட் ரன் த கோட். எஸ், அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியுது. இப்படி தான் நம்ம வந்து கோட் ஒர்க் பண்ணணும். இதில் printfனா ஸோ நம்ம டபுள் கோட்ஸ் என்ன இருக்கோ printfனா இப்போ இந்த ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க. அப்போது அந்த டேட்டாவில் இந்த டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, அப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன டேட்டா இருக்குது அதை பிரிண்ட் பண்ணுங்க. அதுதான் printf. தட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் கேசஸ்ன்னு எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ வாய்டு மெயினு, வாய்டு மெயினு, ஸோ ஓப்பன் கிளிப்ஸ் அண்ட் கிளிப்ஸ் கொடுத்துட்டு நான் டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட்டு வெல்கம் டு சி லாங்குவேஜ் வந்துச்சு. இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஓரியன்டட். ஏன் இந்த ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஓப்பன் பேரந்திஸ் டு க்ளோஸ் பேரந்திஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ் டு என் கர்லி பிரேஸ், இது ஃபங்க்ஷன் பிளாக்கு. ஓகே, இது வந்து பார்த்தா என்னுடைய என்ன சொல்கிறது ஃபங்க்ஷனுடைய பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபங்க்ஷன் இன்சைட் த பிளாக்ஸ் பேரந்திஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு லாங்குவேஜ் பேட்டர்ன் நம்ம இப்படி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இது சிம்பிளான ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் டைப்ஸ் பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. என்ன டாபிக் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் வாங்குறது, வேரியபிள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ரேட்டரு, ஃபங்க்ஷன்ஸு, யூசர் டிஃபைன், ப்ரீ டிஃபைனு, பாயிண்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய வச்சு அக்சஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக், ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலாக சொல்லித்தரேன். இது பேசிக். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதே டேட்டா வச்சுட்டு ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி வாங்கலாம்னு பார்க்குறேன். சி கொடுத்துருக்கேன், சிஎல்ஆர்எஸ்ஏ. இதை பற்றி டேட்டை பற்றி பேசுகிறேன். டேட்டா வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ printfனா அவுட்புட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா scanf, ஆம்பர்சன் ஆஃப் ஏ கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பி கொண்டு ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். பி கொடுத்துட்டேன். இப்போது கால்குலேஷன் இன்புட் போட்டு வாங்கிட்டுனா ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். என்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வேணுன்றது, வேரியபிள் பற்றியும் பேசுகிறேன், டேட்டை பற்றியும் சொல்கிறேன். அதை டிக்ளேர் பண்ணிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் இன்புட் போட்டு வாங்குறேன். இன்புட் போட்டு வாங்கிட்டுனா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கால்குலேஷன் போட சொன்னால் அப்போ கால்குலேஷன் பண்ணுறேன். சி ஈக்குவல் டு சின்ற வேரியபிளில் ஏவும் பியும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், printf போட்டு எனக்கு அவுட்புட் போர்ட்டில் ஸோ இதுக்கு மாடலஸ் டி கொடுத்துட்டோமா. கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு கெட்ஸ்டேஜ் கொடுங்க பார்க்கலாம். ஸோ அது எப்படி ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஒரு